அதாவது அ இமிடியேட்டா ஆகக்கூடிய செலவுகள். அவசரத்துக்காக எடுத்து வைக்கக்கூடிய செலவுகள் அப்படின்ட்டு ஒரு 1 மாசம், அதிகபட்சம் ஒரு 2 மாசம் சம்பளத்த சேமிப்பா எடுத்து வைக்கலாம். அது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. இத தாண்டி மிச்சம் இருக்க பணத்த வந்து முதலீடு தான் செய்யணும். முதலீட நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த வருஷம் காசு போட்டு அடுத்த வருஷம் எடுக்கிறேன். இந்த வருஷம் என்ன சொல்றது? இந்த மாசம் காசு போட்டு அடுத்த மாசம் எடுக்கிறேன். அது இல்ல முதலீடு. முதலீடுன்றது ஒரு சந்தன மரத்த வளர்க்கிற மாதிரி. பொறுமையும், நிதானமும் வேணும். நீண்ட கால பொருளாதார திட்டங்களுக்கு நாம திட்டமிட்டு முதலீடு செய்யணும். என்ன மாரி ஆளெல்லாம் நான்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ ஒரு நல்ல சாய்ஸா எடுத்துக்குவேன். அதாவது 2 வருஷத்துக்கு கழிச்சு நான் போக வேண்டிய ஒரு இன்டர்நேஷனல் டூர கூட அதாவது குடும்பத்தோட போக வேண்டிய டூர கூட நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சேவிங்ஸ் வழியா பண்ணுவேன். அதே மாரி